கள்ளக்குறிச்சி சப்கோர்ட்டில் போலி ஆவணங்கள் தயாரித்து சுமார் 38 லட்சம் ரூபாய் விபத்து இழப்பீட்டுத் தொகையை மோசடி செய்த வழக்கில் பெண் நீதிமன்ற ஊழியருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 6 விபத்து வழக்குகளின் உத்தரவுகளை திருத்தி நீதிபதியின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி இழப்பீட்டுத் தொகையை தனது பெயரிலும் மகன் மற்றும் உறவினர் பெயர்களிலும் மாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். 44 சாட்சிகள் மற்றும் 103 ஆவணங்கள் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி முதன்மை குற்றவாளியான அறிவுச்செல்விக்கு 9 பிரிவுகளின் கீழ் 37 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அவரது மகன் வரதராஜன் மற்றும் உறவினர் தமிழரசனுக்கு 8 பிரிவுகளின் கீழ் தலா 22 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.